அதிக சதவீதம் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க போகும்பொழுது இவர் வந்து உயிரோட இருக்காரா இல்லையான்றத சில மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவரை தட்டி பாருங்க, கூப்பிட்டு பாருங்க, ஏதாவது அவர் ரெஸ்பான்ஸ் பண்றாரா அப்படின்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரேடியல் பல்ஸ் பார்ப்போம். அந்த ரேடியல் பல்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் கரோட்டிக் பல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்க பல்ஸ் பாருங்க. பல்ஸ் பார்த்துட்டு எல்எல்எஃப் லுக் லிசன் ஃபீல், பார்த்தல் கேட்டல் உணர்தல் சொல்லுவோம். அந்த மெத்தட்ல நீங்க என்ன செய்யணும்னா அவங்க பார்க்கணும். எப்படி பாக்குறீங்க? இப்படி பாக்குறீங்க. இவருடைய வயிற்று பகுதி மார்பு பகுதி ஏறி இறங்குதா அப்படின்னு பார்க்கணும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா லிசன் பண்ணுங்க. அதே போல அவருடைய அந்த மூச்சு விடுற சத்தத்தை நம்ம காதால கேட்க முடியும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ண முடியும். எப்படி ஃபீல் பண்ணலாம்? அவர் வாய் மூக்கு வந்து காற்று நம்ம கன்னத்துல படும். அந்த சுவாசிக்கிற காற்று அது பட போகும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சூடா உணரலாம். ஓகே, சூடா உணரலாம். அப்ப லுக் லிசன் ஃபீல் இது எதுவுமே இல்ல. அதே போல நமக்கு என்னது பல்ஸும் இல்ல அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் என்னது ஒரு உயிரற்ற நிலையில இருக்காரு. அப்ப அந்த மாதிரி மெத்தட்ல நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல தண்ணீரை வெளியேற்றிட்டோம். அவருக்கு ரெக்கவரி பொசிஷன்ல தண்ணீரை புஷ் பண்ணி நம்ம வெளியேற்றிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட்ல வந்து கம்ப்ரஸ் கொடுக்க போறோம், அழுத்தம் கொடுக்க போறோம். நமக்கு இதயம் எங்க இருக்கு? லெஃப்ட் சைடு, அதாவது சென்டர்ல லெஃப்ட். ஓகேவா? நம்மளுடைய டயஃப்ராம் பாத்துக்கோங்க. இந்த இருக்கா? ஓகே, இந்த டயஃப்ராம் பாருங்க. இதுல சென்டர், இந்த சென்டர்ல லெஃப்ட். ஓகேவா? ரொம்ப கிடையாது, ஒரு 2 inches தான். இந்த இடத்துல தான் நமக்கு இதயம் இருக்கு. இந்த இதயம் வந்து இப்படி சரிஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது ஆக்சுவலா நம்ம வந்து கீழே வச்சு தான் செய்யணும். ஏன்னா அப்பதான் அந்த கரெக்டான அந்த அழுத்தம் கிடைக்கும். அப்பதான் நமக்கு அந்த இதயம் என்ன செய்ய முடியும்? பம்ப் பண்ணும். ஓகேங்களா? பாருங்க, இந்த இடது கையை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ட் வந்து இந்த இடத்துல வரணும். நல்லா அப்படி கையை வச்சுக்கோங்க. ஓகே, இந்த எல்போலாம் பெண்ட் ஆகக்கூடாது. நம்ம ஷோல்டர்ல இருந்து இந்த பவர் போகணும். ஓகேவா? நம்ம பண்ண போகும்போதே என்ன செய்யணும்னா குறைஞ்சது 2 inch வந்து இந்த மார்பு கூட்டு கீழே நீங்க அழுத்தம் கொடுக்கணும். அப்பதான் அந்த இதயத்தை வந்து நீங்க என்ன செய்ய முடியும்? மறுபடியும் அதை பம்ப் பண்ண முடியும். ஓகேங்களா? பாருங்க, 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படின்னு தட்டிக்கும் 30. ஓகேவா? 30 முறை நீங்க என்ன செய்யணும்? அழுத்தம் கொடுக்கணும். குறைஞ்சது 2 inch மார்பு கூட்டு கீழே நீங்க உள்ள போகும். ஓகேவா? அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய வாய்ப்புல ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இது வந்து தண்ணீர்ல முழுகினவங்க மட்டும் கிடையாது, கரண்ட் ஷாக் அடிச்சு பேச்சு மூச்சு அற்றவங்களுக்கு. அதே போல சில நேரங்கள்ல நமக்கு என்ன ஆகுது? அந்த உயிரற்ற நபர் ஹார்ட் அட்டாக் சொல்றோம்ல, அந்த மாதிரி சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா அந்த நாக்கு என்ன செய்யணும்? உள்ள மடங்கிக்கும். அப்ப நம்ம ஊதக்கூடிய காற்று அந்த நுரையீரலுக்கு போகாது. அதனால என்ன செய்யணும்னா வாய்ப்புல